இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப எஃபெக்டான எவ்வளோ நீங்கள் கருத்து போன முகமா இருந்தாலும் சரி, கை, காலு எந்த இடமா இருந்தாலும் சரிங்க. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்க அப்ளை பண்ணிவிட்டு, இத கழுவுனீங்க அப்படின்னா, எவ்வளோ இது நீங்க கருத்து போயிருந்தாலும் நல்லா வெள்ளையாக்கி குடுக்கும். சூப்பரான ஒரு க்ரீமு. இப்போ பாருங்க நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் குடுத்துருக்கு. சில பேர்த்துக்கு இந்த முடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கருப்படிச்ச மாரி இருக்கும். இங்க பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. செம்மையா க்ளோவிங் இருக்கு. இந்த கை எவ்வளோ கருப்பா இருக்கு. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணோம். செம்மையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இது ஒரு நீங்கள் 10 நிமிஷமெல்லாம் வச்சுருந்துட்டு நீங்கள் இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறப்ப நல்லா வந்து வெள்ளையாயிருவீங்க. இதே மாதிரி நம்ம முகத்துலேயும் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி பாருங்கள், ஃபேஸ்க்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். 10 நிமிஷம் இருந்து தான் நான் வந்து இதை கழுவ போகிறேன். கழுவுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்குறோம். இதை பார்த்துட்டு இந்த க்ரீம் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நான் கழுவிட்டேன். எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அதே மாதிரி கை பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கை பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்ட்டு. இதான் டிஃப்ரெண்ட்டு. செம்மையாக வந்து லைவ் ரிசல்ட்டாகவே இருக்குது. இந்த க்ரீம் என்ன க்ரீம் அப்படின்னு உடனே வந்து நம்ம ரெடி பண்ணி போடணும். இந்த வெயிலுக்கு வந்து எல்லா ஃபேஸுக்கும் வந்து அலர்ஜி இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கூட இது யூஸ் பண்ணலாம். ஆயில் சுத்தமாக எல்லாமே எடுத்துரும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பசை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா நீட்டாக தொடச்சிட்டு நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். முகத்தை நீங்கள் எவ்வளோ கருத்து போயிருந்தா கூட நல்லா வந்து வெள்ளையாக்கி கொடுக்கும். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி நான் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சரிசி இல்லை அப்படின்னா நார்மல் அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அரிசி வந்து நம்ம முகத்தில் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற அழுக்குகளை சுத்தமாக வெளியே எடுத்துகிட்டு முகத்தை நல்லா எந்தளவு கருப்பாக இருந்தாலும் நல்லா வெள்ளையாக்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 1.5 டீஸ்பூன் ரெண்டுமே பாதி பாதி கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு பொடி மாதிரி பண்ணிடலாம். சின்ன குட்டி ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பவுட்ரு ஆயிரும். இந்த பவுட்ரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதிகமாக ரெடி பண்ணி, ஏன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறப்போ டெய்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்பப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு. உளுந்தையும் அரிசியும் இந்த மாதிரி அரைச்சிட்டு, இது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நைஸ் பவுடராக வராது. அதனால் இதை வந்து நம்ம அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்துச்சுன்னா அதில் போட்டிங்க அப்படின்னா அந்த பவுடர் மட்டும் நம்மளுக்கு நல்லா கிடச்சிடும். இதனால் ஒரு ஸ்க்ரப்பிங் மாதிரி நல்லா சூப்பராக வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும். நான் ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒயிட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒயிட் ஆக்கி கொடுக்கும். எவ்வளோ நீங்கள் கருத்து போயிருந்தாலும் சரிங்க, இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பாவது வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக ஒரு பவுட்ரு ஆகிடும். அதிகமாக வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா தேவையானப்போ நம்ம எடுத்து வந்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த பெருன்னு இருக்குது பாருங்கள், அரைப்படாது. இதை மறுபடியும் கூட நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் அரைச்சி வச்சுக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக நைஸ் பவுடராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்ட்டு. உளுந்தும் உங்களுக்கு வந்து பச்சரிசியும் அவ்வளோ ஒயிட்னஸ் கொடுக்கும். இப்போ ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இன்னுமே நல்லா வந்து எந்தளவு கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக்கக்கூடிய இன்னொரு பொருளும் இதில் சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக நம்ம சேர்த்துக்கூடியது கோதுமை மாவு தாங்க. இந்த கோதுமை மாவை நீங்கள் இந்த அரிசி மாவோட உளுந்தோடு சேர்க்குறப்ப நல்ல ஒரு ஒயிட்னஸ் உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். 1 டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு வந்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கை கால் முகத்துக்கு எல்லாமே கழுத்து பகுதி நல்லா கருன்னு இருக்கிற அக்குள் பகுதி அந்த மாதிரிலாம் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருந்து நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா நல்ல ஒயிட்னஸாக ஆகிரும். அடுத்ததாக நம்ம இதில் வந்து சேர்க்கக்கூடிய பொருள் வந்து தயிர் தான் சேர்க்க போகிறோங்க. கொஞ்சம் புளிப்பான தயிரை கெட்டியாக வந்து எடுத்துகிட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை தயிரில் மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்கு இந்த வெயில் சீசனுக்கெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. நல்லா இந்த மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரோஸ் வாட்டர் தான் எடுத்துருக்கோம். இது ஒரு 2 டீஸ்பூன் அளவு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு முகத்தில் இருக்கிற அழுக்கை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் அதில் தண்ணி வந்து சேர்க்காதீங்க, பால் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் பச்சை பால், காய்ச்சின பால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது தயிரோட ரோஸ் வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி இதனால் ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தயிர் நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு. டோட்டலாக அந்த தயிர் வந்து உங்களுக்கு ஒரு கருப்பு பாத்திரத்தில் தயிரை வந்து நைட்டு ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் இருக்கிற கருப்பெல்லாம் வந்து விட்டுரும். அந்த மாதிரி தாங்க முகத்துலேயும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கருப்பு இருந்தாலும் இந்த தயிரோட இந்த கோதுமை மாவையும் உளுந்து அரிசியும் சேர்த்து போடுறப்ப நீங்கள் எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஒயிட்னஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 சொட்டு மட்டும் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து மங்கு மறு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எடுத்து கொடுக்கும். லெமன் ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்க நீங்கள் தக்காளி ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து லெமன் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லெமன் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ, சில பேர்த்துக்கு வந்து லெமன் வந்து அலர்ஜி மாதிரி இருக்குதுக்கா அப்படிம்பீங்க. அவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு தக்காளி ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணுறப்ப அந்த மங்கு இருக்கிற இடமெல்லாம் வந்து தெரியாமல் போயிடும், அந்த அளவுக்கு காணாமல் பண்ணும். இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம முகத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே அது எப்படி சொல்கிறது, கோதுமை மாவு இருக்கிறனால நல்லா பசை மாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும். கண்டிப்பாக வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கருன்னு இருந்தாலும் இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கையிலையும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பெருன்னு இருக்கும் அந்த அரிசி மாவு, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணி விட்றப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மூலியெல்லாம் வந்து சில பேர்த்துக்கு இந்த மாதிரிலாம் கருன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப நேரம்லாம் நீங்கள் விட வேண்டாம், ஒரு 5 to 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம இதை வந்து தேய்ச்சி விட்டாச்சு. நான் இந்த கைக்கு உங்களுக்கு வித்தியாசம் நான் காமிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம காயிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? நல்லா வந்து எப்படின்னா பசை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் கையில். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா தயிர் போட்டதுனால நல்ல ஒரு ஜில்னஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பருக்களெல்லாம் சுத்தமாக இருக்காது, எண்ணெய் வடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக சுருக்கங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 டைம் யூஸ் பண்ணுறப்பே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா ஸ்க்ரப்பிங் மாதிரி இருக்கிறதுனால லைட்டாக அப்படி மசாஜ் மட்டும் கொடுங்க, நல்லா ஒயிட் ஆயிடுவீங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி கழுத்து அந்த மாதிரி எல்லா பகுதியிலையுமே போட்டுக்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள்,
இப்போ நான் விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கழுவிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பசை மாதிரி டைட்டாக வந்து பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு. செமையாக இருக்குது. இந்த தயிரோடு நம்ம சேர்க்குறப்ப அந்த முக எரிச்சல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா இந்த தயிர் மிக்ஸ் பண்ணி போடுறப்ப நல்லா ஒரு ஜில்னஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கோதுமை மாவும் அரிசி மாவும் நல்ல ஒயிட்னஸ் கொடுக்குது. இங்கே பாருங்கள் சுத்தமாக அந்த டாட்டாக இருக்கிறத அந்த இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்னோடய ஃபேஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம முகம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கை பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்ட்டு இந்த விரலெல்லாம். அதே மாதிரி இந்த கை பாருங்கள் கருப்பு எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. கை இந்த மாதிரி இருக்குது. இந்த கை வந்து பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக கை கால் எல்லாமே செம்மையாக பவராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்துக்கு இது சூப்பரான ஒரு ஹோம் ரெமடின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா?